நெத்தியில கொஞ்சம் வேர்த்து ஓகே மூக்கல இந்த சைடு புட்டு வச்சிருக்கேன் புட்டு அது தொட்டுக்குமா ரொம்ப பிரமாதமா இருக்குது ஜனங்க நான் மட்டும் ரசிச்சா பத்தாது நம்ம ஊர் ஜனங்கள் என்ன பாவம் பண்ணாங்க போய் ஆத்துல ஒரு கூட தண்ணி எடுத்து வா அவங்களும் ரசிக்கிட்டேன் அது வரைக்கும் நான் வேணா இந்த அடுப்பு ஊத்திட்டு இருக்கேன் சரி மாமா ஏன் சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறீங்க உன் முகத்தை ஒரு வாட்டி கண்ணாடியில பாத்துக்க இந்த கோலத்துல உன்னை பார்த்தா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க என்னவா மாமா உன்ன ஏப்பா வெள்ள வேட்டி வெள்ள சட்டையோட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கொலைகார சுத்திட்டு இருக்கானாமே யார் அவன் ஒரு கொலைகாரனா 234 கொலைகாரங்க இருக்கிறானுங்க 30 பேர் வடக்கு வேற போயிருக்கிறானுங்க பேசியே கழுத்திருப்பாங்களே அந்த கொலைகாரங்களை பத்தி சொல்ல இவன் நிஜமாவே கத்தி எடுத்து குத்துவானாமே நெத்தியில விபூதி பட்டை எல்லாம் வச்சுட்டு நடுவுல ஒரு குங்குமம் போட்டு வச்சுட்டு இருப்பான்னு நம்ம சடகோபனுங்க அதனிய செல்லமா நம்ம சடகோப சார் அவர் கையில எத்தனை வாங்கி சாப்பிட்டு இருக்கான் இவரு கூட 5 வெட்டிக்கு அவர்கிட்ட பணம் வாங்கி இருக்கிறாருங்க இப்ப உள்ள இருக்கானா வெளிய இருக்கானா முந்தானத்தான் வெளிய வந்தானுங்க உனக்கு எப்படி தெரியும் போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டாங்க சார் இதுக்கெல்லாம் கூட போஸ்ட் அடிக்கிறாங்களா அவனை பத்தி மட்டும் ஏன் இவ்வளவு தான் விசாரிக்கிறீங்க அது எங்க சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு இருக்குது அவனுக்கு பாக்கலாம் வேண்டாம் அவன் தான் அந்த கொலையை செஞ்சிருக்கான் நான் நினைக்கிறது மட்டும் கரெக்டா இருந்ததுன்னா அவனை உள்ள முடிச்சு போட்டுருவீங்களா நான் இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே போயிருவேன் நம்ம டிஜிபி ஹலோ போலீஸ் என்னம்மா கண்ணு சௌக்கியமா அட என்ன ரியாக்ஷன் எல்லாம் நிக்கிறீங்க வேலை எழுதி கொடுத்தீங்களாமே அன்எம்ப்ளாய்டு சோத்துக்கு என்ன பண்றீங்க அட ஹலோ நில்லுங்க பேசி தீக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குல்ல நீங்க வாட்டுக்கு போயிட்டே இருந்த அப்படியே நில்லுமா பிக் ஜாம்ல எடுத்தேன் மீட்டரு 90 ரூபா 2 மீட்டரு 150 ரூபா கைவலி வேற 50 ரூபா கொடுத்தேன் 230 ரூபா ஆச்சு ஐயா 230 ரூபா கொடுத்து சட்டத்தை தைக்கிறது நானு புல்கையா போட்டேன்னா ஆப்டியா போட்டேன்னு அன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற திமிர்ல ஒரு அரை வேற விட்டு என்னை புல்கை போட சொன்னேன் 15 வருஷமா நான் என்ன கஷ்டப்படுறேன் தெரியுமா அரிப்பு தாங்க முடியலையா அதிகாரத்தில் இருந்ததுனால தானே அன்னைக்கு நீ என்னை அரைஞ்ச இப்ப நான் உன்னை ஒரு அறை விட்டுமா அரைக்குமா என்ன அடி வாங்கிட்டு பேச பாக்குறீங்க அதான் உனக்கு எனக்கு வித்தியாசம் யாராவது மினிஸ்டர் வந்திருக்காங்க போயா கேக்குறேன் இல்ல யாராவது ஒரு மந்திரி ரகசிய எஸ்டேட் வாங்க வந்து